சென்னை பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத ஜன நெரிசல் மிகுந்த பெருநகரம். இங்கு எம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உழைப்பின் வழியே கண்ணியம் கண்டு வானுலகை வென்று நிற்கும் அசாத்திய பெண்மணிதான் இவர். மயிலாப்பூர் சாந்தோம் பீச் கான்வென்ட்டில் 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே இவர் படித்திருக்கிறார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்து வீதிகளில் அன்றாடம் காணும் பவானி பாட்டி என்னும் 78 வயது மூதாட்டி நம்மை ஆச்சரியத்தில் அசத்துகிறார். தினமும் 6 மணி நேரம் நடந்தே சென்று அனைவரிடம் பொரி உருண்டை, முறுக்கு போன்ற நொறுக்கு தின்பண்டங்களை விற்று மறுகிறார். மூலையில் படுத்து முடங்கி சாவதை விட உழைத்து துருபிடித்து சாவதே மேல் என்றும் கூறுகிறார் இந்த நம்பிக்கை நட்சத்திரமான பாட்டி. தெருவெங்கும் தனது வாடிக்கையாளர்களிடம் ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம், மலையாளம், தமிழ் என அனைத்து மொழிகளிலும் அசராமல் பேசி வியாபாரம் செய்கிறார். வாழ்வதற்கு வழி அறியா கணவன் 2 பிள்ளைகளையும் தன் 2 குழந்தைகளையும் பவானி பாட்டியிடம் விட்டுவிட்டு விலகினாலும் தன்னம்பிக்கையோடு 2 பிள்ளைகளையும் வளர்த்து இன்னும் சிறப்பாக வாழ முடியும் என்பதற்கு ஒரு முன் மாதிரியாக திகழ்கிறார். உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் உகந்த இந்த நடைபயிற்சி என்பதால் மனநிறைவோடு வீதிகளில் அயராமல் நடந்து இந்த நொறுக்கு தீனிகளையும் விற்று வருகிறார் இவர். வாழ்க்கையில் வாழ்வதற்கு துணிவின்றி சோர்ந்து விழுந்த இளம் வயது பெண்களை தட்டு எழுப்புகிறது இந்த 79 வயது நிரம்பிய வயதான இந்த பெண்மணியின் ஆங்கிலமும் தமிழும் கலந்த கணீர் குரல். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் என்ன அமைகிறதோ அதனை முழு மனதோடு ஏற்று அந்த வாழ்க்கையை ஏற்று மன அமைதியோடு வாழ்ந்து கர்மாவை நிறைவு செய்யுங்கள் என மிகவும் தெளிவோடும் துணிவோடும் பேசும் இவர் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார். 79 வயதான இந்த பவானி பாட்டிக்கிட்ட ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் வந்து பேட்டி எடுத்தாங்க. அப்போ அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய மகனுக்கு, எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, என்னுடைய மகனுக்கு 1 வயது 3 வயது இருக்கும்போது என்னுடைய கணவன் வந்து என்னை விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வாழ்க்கையை நான் துவண்டு போயிட்டேன், என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் என்னுடைய பெற்றோர்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அந்த காலத்தில் என்ன வேலைக்கும் போக முடியாது, என்னுடைய பெற்றோர்கள் தான் எனக்கு துணையாக இருந்தாங்க. அது போக என்னுடைய உறவினர்களும் சொந்த பந்தங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் பசங்களை நல்லா படித்து இப்போ நல்ல இடத்துல வேலையும் பார்க்குறாங்க. எனக்கு அமைஞ்ச மருமகளும் ரொம்ப தங்கமான மருமகள்கள். எனக்கு பேரன் பேத்திகள் வந்து எல்லாருமே ஒரே வீட்டை தான் அங்கே வசிட்டு வரோம். நான் இருக்கக்கூடிய வீடு வந்து வாடகை வீடு தான். நான் தினமும் வந்து 6 மணி நேரம் வந்து வேலை செய்கிறேன், அதுவும் நடந்தே வேலை செய்கிறேன். இந்த பொரி உருண்டை, இந்த தின்பண்டங்கள்லாம் ஒரே இடத்துல நின்று வேலை செய்ய முடியாது. நான் நடந்து வேலை செய்கிறதால எனக்கு உடலும் மனமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. என்னால் 5க்கும் மேற்பட்ட மொழிகளை என்னால் பேச முடியும். நான் 9ஆம் வகுப்பு மட்டும் தான் படிச்சிருக்கேன். அப்புறம் எப்படி நான் இந்த மாதிரியான இத்தனை மொழிகள் பேசுகிறேன் அப்படின்னா, வியாபாரத்துக்கு நான் வந்த பிறகு வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடிய கஸ்டமரை நான் சந்திக்கிறேன். அவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து தமிழ் தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஒருத்தங்க எனக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே அவங்கக்கிட்ட பேசி தான் நான் இப்படி 5 மொழிகளையும் நான் படித்தேன். குறிப்பாக வந்து எனக்கு ஆங்கிலம் இந்த அளவுக்கு நான் சரளமாக பேச காரணமே வந்து என்னுடைய வீட்டில் என்னுடைய மகன், பேத்தி, பேரன், என்னுடைய மருமகள் எல்லாருமே வந்து வீட்டில் சகஜமாக ஆங்கிலம் தான் பேசுவோம். மளிகை ஜாமான் வாங்குறதா இருந்தால் கூட ஆங்கிலத்தில் தான் நாங்கள் பேசுவோம். எந்த விதமான டிஸ்கஷனாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் தான் பேசுவோம். அப்படி பேசி தான் எனக்கு ஆங்கிலமும் இப்போது சரளமாக பேச முடியுது. நான் காலையில் 10 மணிக்கு வியாபாரத்துக்கு வருவேன், 12 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு வந்துட்டு இரவு 9 மணி வரைக்கும் நான் நடந்தே வந்து வியாபாரம் செய்வேன். போதுமான அளவுக்கு எனக்கு வருமானமும் வருது. என்னுடைய மகன்களும் நீங்கள் போய் வியாபாரம் பண்ணிக்கோங்கம்மா, அதுதான் உங்களுடைய உடல்நலத்துக்கும் மனநலத்துக்கும் நல்லது, டெய்லி நடக்கிறது நல்லது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்து வீட்டிலே வந்து ஒரு மூலையில் படுத்து முடங்கி சாவதை விட உழைத்தே துருப்பிடித்து சாவதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தினமும் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட பேசுகிறாங்க.